ஜெபம் செய்வோம். உன்னதத்தின் நன்மைகளை தந்து நடத்தும் தேவனே, இந்த வாரத்தின் கடைசி வாரம் வரைக்கும் நடத்தி வந்த அன்பு தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த வாரத்திலே உங்கள் சமூகத்தில் இருக்கிறோம் ஐயா. நீரே இந்த துதி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். நாங்கள் உயிருள்ள மக்களாய் பாடலை பாட, ஆண்டவரே உள்ளத்திலே உணர்ந்து பாட, ஆண்டவரே உள்ளத்திலே உணர்ந்து உங்களுடைய சத்தியத்தை கேட்பதற்கும் தேவன் எங்களுக்கு உதவி தருவீராக. ஆண்டவரே இந்த வாரத்திலே காண இருக்க புதிய மாதத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். புதிய பலத்தோடு மாதத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் இந்த வாரம் முழுமையாக ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சபையை சார்ந்த திரு தினகரன் அவர்கள் நமக்கு இப்போது துதி ஆராதனை நமக்கு நடத்தி தருவார்கள். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தின் வரை ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அவரை ஆராதிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிற இடத்திலே அவர் வருவேன் என்று சொன்னவர் இன்று நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நாம் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, அவர் இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிறார். நம்முடைய ஆராதனையில் மகிமைப்படும்படியாக வந்திருக்கிறார். நாம் பாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற பெரிய ஜாதி அது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவ்வளவு சமீபமான தேவன். நாம் எந்த இடத்திலிருந்து அவரை ஆராதிக்கும் போதும் அவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர், பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறவர். இந்த ஆராதனையிலும் அவர் நம்மை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப் போகிறார். அதுக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆராதிக்கப் போகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை ஆராதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீர். இனிமேலும் நீர் எங்களை நடத்த வல்லவர். பாவியான எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினவர், எங்களை அழைத்தவர். நீர் உண்மை உள்ளவர். அதன்படி எங்களை நடத்துகிறவர், எங்களை மறுரூபப்படுத்தப் போகிறவர். நன்றியோடு எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப் போகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாய். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அந்த தேவனை ஆராதிக்கப் போகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எம்மட்டும் நடத்தினீர், என்னை இனிமேலும் நடத்துவீர். நம்பிக்கையோடு எம்மட்டும் நடத்தினீர், என்னை இனிமேலும் நடத்துவீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரமசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பாக்கியம் பெற்றவர்கள், அவரை தெய்வமாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த ஒரு பாடலை ஜெபத்தோடு பாட போகிறோம். ஒரு பழைய பாடல், அண்ணன் எபில் ஜெபசிங் அண்ணன் அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடல். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவேன். ஜெபத்தோடு பாட போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தையும் உமக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார், அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தேடுகிறார். கடமைக்கு அல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் உமது அடியார்களாய் நாங்கள் வாழும்படி நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அப்பா. அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நம் ஜெபத்தோடு பாடப் போகிறோம். உள்ளத்தில் ஆண்டவரே நாங்கள் தெளிவோடு உம்மை ஆராதிக்கப் போகிறோம். நீ தேடும் நபராய் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஆராதிக்கப் போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே. சொல்லதில் குருவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே. சொல்லதில் குருவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவார் அவரின் வரத்தை. உலகின் பேரிலே இயேசுவின் அக்கறை தாமதாக்கியவர் வாழுவார் வாழுவார் உம்மையடியவர். இயேசுவை அறிவார், தம்மையே அவர்காய் அளிப்பார். தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகின்றது. திறப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக தேவன் தேடும் நபர் நம்மிலே யார் யாரோ. உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே. சொல்லத்தில் குருவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. அவர் நம்மை தேடுகிறார். அவர் பாரத்தின் புரிந்து கொண்டவர்களாய் நம்மை தேடுகிறார். கடைசி சரணத்தில் இப்படி பாடினோம். ஆண்டவரே, உடைய செல்வம், உடைய சீர் சிறப்பு, எங்களுடைய பிறப்பு, ஜாதி பெருமைகள், செல்வாக்குகள், அந்தஸ்துகள், படோடபஸ்துகள் எல்லாவரும் சாகும்போது நாங்கள் கொண்டு போவதில்லை. அவை எல்லாம் இந்த உலகத்தின் குப்பைகள் அப்பா. இன்றைய சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி காலத்தை கடைசி மணித்துளிகளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதுவரை பிடித்து வைத்திருந்த எண்ணற்ற காரியங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே குப்பைகள் அப்பா. நாங்கள் சாகும்போது இவைகள் வரப்போவதில்லை. எங்களோடு கூட கிரியைகள் வரப்போகிறது. இந்த கிரியைக்கான பலனை எங்களுக்கு தரப்போகிறேன். கடைசி சரணத்தை மீண்டும் ஒரு முறை பாடப்போகிறோம். செல்வம், சீர், சிறப்பு இவை எல்லாம் எங்களுக்கு குப்பையப்பா. உம்மை அடியவர் இயேசுவை அறிவார், அவர் தம்மையே உமக்கென்று அர்ப்பணிப்பார். ஜெபத்தோடு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுகிறோம். செல்வம், சீர், சிறப்பு, நட்குடி, பிறப்பு, செல்வாக்கு, அந்தஸ்து, பாடாடோ வஸ்து யாவையும் பெரினும் சாகையில் செய்வீர். உலகின் சம்பத்து குப்பை என்றே சொல்வீர். உம்மையடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர்காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறு
பெறுவீர், சொல்லதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. கண்களை மூடி இந்த பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஒரு நோக்கி பார்க்கலாம். எழும்பி நின்று அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் மகிமைப்படுத்தலாம், அல்லது முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் ஆராதிக்கலாம். உலகமே பூட்டப்பட்டு கிடைக்கிறது. உலகமே நம்பிக்கையற்ற நிலைமையில் உழன்று கொண்டிருக்கிறது. தெளிவற்ற நிலைமையில் மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். குழப்பமான சூழ்நிலையில் அரசுகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இது எப்படி முடியுமோ என்று உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. என் இயேசு மாத்திரம் எனக்கு போதும். அவர் சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீர் மாத்திரம் அப்பா என்று சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய போவதில்லை, நான் குறைவுபட போவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் அமர்ந்த தண்ணீர்கள் அடையில் நடத்த வல்லவர். இம்மட்டும் என்னை நடத்தினவர் அவர், இனிமேல் என்னை நடத்த வல்லவர். ஆண்டவரே, நான் உண்மையே நம்புவேன் என்று அவரிடத்தில் அர்ப்பணித்தவரை ஆராதிக்க போகிறோம். அவன் நம்பிக்கையோடு அல்ல, பயத்தோடு அல்ல, கவலைகளோடு அல்ல, எதிர்பார்ப்புகளோடு அல்ல, நம்பிக்கையோடு அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் சரி, என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் சரி, எனக்கு நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் சரி, ஆண்டவரே, நான் உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா. உண்மையே நாங்கள் நம்புவேன், உண்மையே நாங்கள் ஆராதிப்பேன் அப்பா, உண்மையே நான் நேசிப்பேன். உலகமே இந்த காரியங்களை குறித்து பயந்து கிடந்தாலும் சரி, கவலையோடு இருந்தாலும் சரி, நாங்கள் நம்பிக்கையோடு உண்மை ஆராதிப்போம். நாங்கள் நம்பிக்கையோடு உண்மை ஆராதிப்போம். முழு பலத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம், நம்பிக்கையோடு அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் நம்புவேன், நான் நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக, சகலமும் நன்மையாக, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் நம்மை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரே, உங்களுடைய எல்லா காரியங்களும் சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஆராதிக்க சொல்ல போகிறோம். ஐயோ, என்னுடைய வியாபாரம், ஐயோ என்னுடைய விவசாயம், ஐயோ என்னுடைய பொருளாதார நெருக்கடி, ஐயோ எவ்வளவு திட்டங்களை வைத்திருந்தேன், எல்லாம் பாழாய் போயிற்றே என்று நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். நாம் ஒருபோதும் பயப்பட போவதில்லை. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தடைபட்டு போயிற்றேன் என்று அங்கலாய்க்கலாம். நம்பிக்கையோடு அவரை ஆராதிக்க போகிறோம். நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் அவருடைய சித்தத்தின்படியும் நன்மைக்காக நடக்கிறது. எனக்கு நடக்கிற எல்லாம் நன்மைக்கப்பா. பாதையெல்லாம் அந்தகாரம் சொன்னாலும், வாழ்க்கையே முடிந்து போயிடுச்சு என்றாலும் நான் உண்மை நம்புவேன். வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்பிக்கையோடு அவரை ஆராதிப்போமா? நன்றி. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும்,
என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கே யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கரமுயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்பிக்கையோடு நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சென்று ஆராதிப்போம். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்பிக்கை என் நங்கூரம், என் அரண், என் கோட்டை, என் பெலன், என் கண்மலை, என் கேடகம் எல்லாம் நீரப்பா. நான் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்பட போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நன்றி அப்பா. ஆராதனையோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. வருகிற ஆராதனை நேரம், செய்தி நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த விவாக அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் கேடிசி நகர் சேகரம் நமது சபையை சார்ந்த திரு டி செல்வராய், திருமதி சாந்தகுமாரி ஆகியோர் புதல்வன் செல்வன் எஸ் அன்புராஜும். திருச்சாபலி திருமண்டலம் கருமண்டபம் சேகரம் சிஎஸ்ஐ தூய மார்க்கு ஆலயம் சபையை சார்ந்த திரு ஆர் ஜான் ராஜசேகரன், திருமதி பிரிசில்லா ஜான் ஆகியோரது புதல்வி செல்வி டமாரிஸ் கிருபாவும் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் கேடிசி நகர் சேகரன் நமது சபையை சார்ந்த திரு கே சந்திரசேகரன், திருமதி அமலா வாக்கியம் ஆகியோர் புதல்வன் செல்வன் சி விக்டர் கருணாகரனும். கோயம்புத்தூர் திருமண்டலம் கே நகர் சேகரம் சிஎஸ்ஏ ரோஸ்டா ஜெயின் ராவ் நினைவு ஆலய சபையை சார்ந்த திரு பி மோகன், திருமதி கௌசி எலிசபெத் ஆகியோர் புதல்வி செல்வி எம் ஹிப்சிபா ஜெனட்டும் விவாகம் செய்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் கேடிசி நகர் சேகரம் நமது சபையை சார்ந்த திரு இ ஜெடிடியா, திருமதி ஜி ஜெயபிரபா ஆகியோர் புதல்வி செல்வி ஜே பெட்ரிஷியா கிளாடிசும். மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் சிவகாசி மேற்கு சேகரம் தூய பேதுரு ஆலயம் சபையை சார்ந்த திரு ஜோஷ்வா வின்சென்ட் ராஜா, திருமதி மெர்சி ராணி ஆகியோர் புதல்வன் செல்வன் ஜே ஜோன்ஸ் வின்சென்ட் பிராங்க்லினும் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் கேடிசி நகர் சேகரம் நமது சபையை சார்ந்த திரு எஸ் அசோகன், திருமதி பியூலா சுகனாபாய் ஆகியோர் புதல்வி செல்வி ஏ ஏஞ்சலின் ஸ்டெஃபி என்ற முகிலா ஜப ஜனனியும். தூத்துக்குடி நாசரே திருமண்டலம் கொங்கராய்க்குறிச்சி சேகரம் தாதன் குளம் தூய பவுலின் ஆலயம் கருங்குளம் கீழூர் சபையை சார்ந்த திரு எம் கணேசன், திருமதி செல்வி ஆகியோர் புதல்வன் செல்வன் நிஷாந்தும் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் கேடிசி நகர் சேகரம் நமது சபையை சார்ந்த திரு சி பிலிப், திருமதி ஆவுடையம்மாள் ஆகியோர் புதல்வன் செல்வன் எட்வினும். திருநெல்வேலி திருமண்டலம் கேடிசி நகர் சேகரம் நமது சபையை சார்ந்த திரு வி சிவபிரகாசம், திருமதி எஸ் விமலா ஆகியோர் புதல்வி செல்வி எஸ் கிரிஜா என்ற கிறிஸ்டினா ஜெசியும் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவளுக்கு 1ஆம் அறிக்கை. தரைகளை தாழ்த்தியவாறு அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, வாழ்வு தந்து நடத்துபவரே, பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை முன்குறித்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குடும்பமாக இணையிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
குடும்பங்கள் மேலே உம்முடைய சமாதானத்து கிருபை பெருகவும், கர்த்தராகிய தேவன் குறித்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சமூகத்திலே இணைக்கப்படவும், கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து இணைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீ மகிமையான காரியங்களின் வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாக கர்த்தராகிய தேவன் நம்மளை தொடர்ந்து ஆயத்தப்படுத்தும் ஐயா. உம்முடைய கிருபை நிறைவாக இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் நல்ல நன்மையின் காரியங்களையும் வெற்றி பிழை வாழ்ந்திருக்க முடியாத பாக்கியத்தை தேவன் தருவீராக. உம்முடைய திருக்கரம் தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து நாமத்திலே அனைவரையும் மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதத்தின் கடைசி வரை தேவன் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காய் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த மாதத்திலும் நாம் நடந்து வந்த பாதைகளை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆகவே புதிய மாதத்திலே தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களிலே தேவன் தரும்படி ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபை சார்பாக VBS நடத்தலாம் என்று ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதை இவ்வாறு யூடியூப் மூலமாகவே நாம் நம்முடைய பிள்ளைகள் இந்த VBS நேரங்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக மே மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இந்த VBS வகுப்புகள் ஆரம்பமாகும். அதில் பொம்மலாட்டம், ஸ்கேட் மற்றும் பல வகையான மேஜிக் ஷோவோடு தொடக்கதையோடு இந்த VBS நடைபெற இருக்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை தயவு கூர்ந்து நேரங்களிலே அவருடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, அந்த வசனங்களை கேட்டு கர்த்தருக்கு தங்கள் திட்டப்படுத்திக் கொள்வதற்கு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே மே மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை VBS வகுப்புகள் நடைபெறும். மே மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நாம் ஜெய்டிக்கு மூலமாக அந்த ஒளிபரப்ப இருக்கிறோம். ஆகவே மே மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10 மணி வரை அந்த வாக்குத்தத்த ஆராதனை அது ஜெய்டிக்கிலே அது முழுமையாக ஒளிபரப்பப்படும். யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஒளிபரப்பப்படும். தயவுக்கு யாவரும் அந்த ஆராதனையிலே நாம் ஜெப சிந்தையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை பங்கு பெற தேவன் நமக்கு உதவி தருவாராக. இந்த 26ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை தங்களுடைய பிறந்த ஆண்டு மற்றும் திருமண ஆண்டு நினைவு குறிப்பிடையிலே கிறிஸ்து நாமத்திலே அன்போடு கூட ஆசீர்வதித்து வாழ்த்துகின்றேன். அதுக்குரிய வாக்குத்தத்த வசனமானது ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தராலே கிடைக்கும். உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தராலே கிடைக்கும். தேவன் தாமே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த ஆண்டு திருமண ஆண்டு நினைக்கும் பிள்ளைகள் மேலே ஒரு கிருபைகள் நிறைவாய் கர்த்தர் பெருக பண்ணுவாராக என்று ஆசீர்வதிக்கிறோம். வாழ்த்து பாடலை நாம் கேட்போம். தொடர்ந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பை தருகிறவரே, கிருபைகளை தருபவரே, செய்கைக்கு தக்க பலன் தருவேன் என்று வாக்கு பண்ணினவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த ஆண்டு திருமண ஆண்டு நினைக்கும் பிள்ளைகள் மேலே உம்முடைய விசேஷத்தின் கிருபையின் கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே அவளை தாங்கி சுமந்து வந்தேன், பலப்படுத்தி வந்தேன். நம்முடைய கையின் கிருகையினாலே நீங்களுடைய ஆசீர்வாதம் கட்டளையிட்டு வந்தேன். நமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே தேவநாயகர்களுக்கு போதுமானது இருக்கவும், புதிய ஆண்டின் நன்மைகளே உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து சுதந்திரித்து வாழ்ந்திருக்கவும் கர்த்தராகிய தேவன் எல்லா வகையான பலனையும் நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இன்னும் ஆண்டுகளை அவர் நிறைவாக சந்தோஷமாக ஆண்டவரை கண்டு வாழ்ந்திருப்பதற்கு பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்ததி ஆசீர்வாதங்களை காண்பதற்கு தீர்க்காயசை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய சபையை சார்ந்த திரு பால் ஜோஷ்வா அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 46 அதிகாரம் 1 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நமக்கு அனுகூலமான துணையுமானவர். நாம் கண்களை மூடி ஒரு விசை ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளி நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு அனுகூலமான துணை என்று சொல்லி. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததான நம்முடைய போதக பிதாக்கள் மற்றும் சபையின் பெரியவர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ஆபத்தில் நமக்கு துணையாயிருக்கிறார். இயேசுவே நமக்கு துணை என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆபத்து காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது, முதலாவது ஆபத்து காலத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீதிமொழிகள் 22 அதிகாரம் 3 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆபத்து காலத்திலே தேவனுடைய பிள்ளை தன்னை மறைத்து கொள்ள வேண்டும், அவன் மறைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், ஒளிந்திருப்பது மறைந்திருப்பது என்று சொன்னால் அது ஒரு கோழைத்தனமான செயல் என்று சொல்லி. இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நாட்டிலே ஜனங்கள் வெளியே வந்து என்ன சொல்லுகிறார்கள்? we want liberty, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், we want freedom or we are going to die என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. வில் வளைவதும் வேங்கை பதுங்குவதும் தோல்வியின் அறிகுறி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். வேதத்திலே எலியா என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார், மிகப்பெரிய தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் எலியாவை பார்த்து, எலியாவே நீ கேரீத் என்னும் ஆற்றண்டையிலே போய் நீ ஒளிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஒரு ஆபத்தான நேரத்திலே. அப்பொழுது எலியா சொல்லவில்லை, நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் ஒளிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் அந்த ஆற்றண்டையில் போய் தன்னை ஒளித்துக் கொண்டான் என்று சொல்லுகிறது. ஆமீன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபத்தான நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, விவேகிகளே, நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள். எங்கே மறைய வேண்டும்? வீட்டிலே நாம் மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் நமக்கு சொல்லுகிறது. நல்லது, நாம் அதை கடைபிடிப்போம். வேதம் சொல்லுகிறது, நாம் எங்கே மறைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 91 அதிகாரம் 1-3 வசனங்கள் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இந்த உன்னதமான தேவனுடைய செட்டைக்குள் நீங்கள் ஒளித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், உன்னதமான இந்த இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவைக்குள் நீங்கள் மறைந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட காயங்களுக்குள், இரத்த கோட்டைக்குள் நீங்கள் மறைந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் உன்னை இந்த தீங்குக்கு எல்லாம் விலைக்கு காப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவர் சங்கீதம் சொல்லுகிறது, நீங்கள் மறைந்து கொள்ளும் பொழுது அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் நீ தேவனுக்குள், கர்த்தருக்குள் உன்னை மறைத்துக்கொள். முதலாவது. இரண்டாவது, நாம் இப்பொழுது இந்த ஆபத்து காலத்திலே என்ன செய்ய வேண்டும்? புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. புலம்பல் 2:19 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே நீ கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிள்ளைகளுக்காக உன் கரங்களை ஏறெடுத்து, தேவனிடத்தில் ஏறெடுத்து, நீ தேவனிடத்திலே ஏறெடு உன் கைகளை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் இன்றைக்கு நினைக்கிறோம், this is the time to take rest என்று சொல்லி. நிச்சயமாக அல்ல. This is not the time to take rest, but instead you have to stand up and you have to lift your hands towards heaven and you have to pray to God for your children என்று வேதம் சொல்கிறது. உன்னுடைய பிள்ளைகளுக்காக, மூர்ச்சித்து போகிற உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ உன் கரங்களை தேவ சமூகத்திலே நீ ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கு அதிகாலை நிலவரப்படி சொல்லுகிறார்கள், இன்றைக்கு 1,84,041 பேர் இன்றைக்கு இந்த கொடிய தொற்று நோயினால், கொரோனா வைரஸ் என்கிற டிசீஸினால் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி. நம்முடைய தெருவிலே, நம்முடைய வீட்டிலே ஒருவர் இறந்தால் நாம் எப்படி கதறுகிறோம்? ஒரு 100 பேர் இறந்தால் ஐயோ நினைத்தே பார்க்க முடியவில்லை. 1000 பேர் இறந்தால் எண்ணியே பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், 1000 லட்சமாய் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ உன்னுடைய கரங்களை ஏறெடு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே வசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக கதறுகிற தாயினுடைய உள்ளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தன்னுடைய சகோதரனுக்காக, சகோதரிக்காக கதறுகிற தேவனுடைய பிள்ளைகளின் சத்தத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ இப்பொழுது எழும்பி ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் உன்னுடைய கரங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்படி 1000 ஜனங்கள் செத்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி உங்களால் தூங்க முடிகிறது? எழுந்திருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. You pray for your children. உன்னுடைய சகோதரனுக்காக, உன் சகோதரியின் பிள்ளைகளுக்காக, உன் சகோதரனுடைய பிள்ளைகளுக்காக உன் கரங்களை தேவ சமூகத்திலே நீ ஏறெடு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை சொல்லலாம், சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் பலன் குறுகினது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும், இன்றைக்கு சாகிறவங்க யாரோ ஒருத்தருங்க, அமெரிக்கா நாட்டுக்காரங்க, இத்தாலி நாட்டுக்காரங்க, இந்தியர்கள், நம்முடைய தமிழர்கள், சீனர்கள், இன்னும் உலகத்திலே ஐரோப்பா கண்டத்தில் உள்ள எத்தனையோ மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரோ ஒருவர்தானே என்று சொல்லி நீங்களும் நானும் நினைக்க கூடாது. வேதம் சொல்கிறது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் நீ விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயத்தை சோதிக்கிறவர் அதை அறியாரோ? உன்னை, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? நிச்சயமாக தேவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கதறுகிற தாயே, உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், I will contend with him who contends with you
and I will save your children. உன்னோடு போராடுகிறவர்களோடு நான் போராடுவேன், உன் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன், நான் ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது, இந்த தேவனுடைய வார்த்தை இந்த ஆபத்து காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிறு வயதிலே பள்ளியிலே ஒரு பாடம் படிக்கும் பொழுது ஒரு கதையை கேட்டிருக்கிறோம். 2 நண்பர்கள் காட்டின் வழியாய் சென்றார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்தது. அங்கே ஒரு கரடி அவர்களுக்கு எதிர்பட்டது. உடனே அந்த நண்பர்களிலே ஒருவன் ஓடி சென்று மரத்திலே ஏறி தப்பித்துக் கொண்டான். ஒருவனுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அந்த பயந்து அந்த மரத்தின் கீழே ஒரு செத்தவனை போல அவன் மூச்சை அடக்கிக் கொண்டு அவன் படுத்திருந்தான். அப்பொழுது அந்த கரடி அவன் அருகிலே வந்து அவனை முகர்ந்து பார்த்தது, அவன் காதிலே முகர்ந்து பார்த்தது. நல்ல வேளை அந்த கரடி அப்படியே போய்விட்டது. உடனே சென்ற பின்பு அந்த நண்பன் இறங்கி வந்து அவனிடத்திலே கேட்டான், அந்த கரடி உன் காதின் அருகிலே வந்து ஏதோ சொன்னதே, சொல்லுவதை போல் இருந்ததே, என்ன சொன்னது என்று சொன்னான். அப்பொழுது அந்த நண்பன் சொன்னான், ஆபத்து நேரத்தில் உன்னை போல் ஓடி விடுகிற நண்பர்களிடத்திலே சேராதே என்று சொன்னது என்று சொன்னான். இது ஒரு கதை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இன்றைக்கு நண்பர்கள், நான் நம்புகிறவர்கள் ஆபத்து நேரத்திலே நம்மை விட்டு ஓடி போவார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் சீஷர்கள் தங்களுடைய படகிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த மலையிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பயங்கர காற்றாய் இருக்கிறது, கொடிய காற்று. அப்பொழுது அந்த காற்றினால் அவர்கள் தள்ளாடுகிறதை, அந்த கப்பல் தத்தளிக்கிறதை இயேசு கண்டு அந்த மலையிலே அவர் இறங்கி நடந்து வந்தார். அந்த சமபூமியிலே அவர் நடந்து வந்தார். அப்பொழுது அங்கே கடல் குறுக்கிடுகிறது. அது கடல் குறுக்கிட்டனே இயேசு நின்று விடவில்லை. தன்னுடைய பிள்ளைகள் தத்தளிப்பதை கண்டு இயேசு கடலின் மேல் நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கடலின் மேல் நடந்தது என்னால் கடலில் நடக்க முடியும் என்று காண்பிப்பதற்காக அல்ல, ஆபத்தில் சிக்கி தவிக்கிற தன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று இயேசு நினைத்த பொழுது அவர் கடலின் மேல் நடந்தார். அவர் வந்த பொழுது, தன்னுடைய அந்த சீசரிடத்திலே சேர்ந்த பொழுது காற்று அமைதலாகி மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. என் இயேசு அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவனுடைய பிள்ளைகள் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் துன்பம் வந்தது. அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்பட்டார்கள். இன்றைக்கு சமையல் செய்யும் பொழுது ஒரு சின்ன தீக்குச்சி, ஒரு சின்ன தீ நம்முடைய கையில் பட்டால், நம்முடைய பிள்ளைகளின் கையில் பட்டால் நாம் எப்படி துடித்து போகிறோம். ஆனால் எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாய் அக்கினி கொளுத்தப்பட்டது நேபுகாத்நேச்சர் ராஜாவின் காலத்திலே. அப்பொழுது இவர்கள் அந்த அக்கினி நெருப்பிலே தேவனை நோக்கி கதறின பொழுது, இயேசுவே பிதாவே என்று கதறின பொழுது, வேதம் சொல்லுகிறது, தீயின் மத்தியில எரிந்து கொண்டிருந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தேவ புத்திரருக்கு ஒப்பான என் கர்த்தர் அவர்களோடு கூட உலாவினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து நேரத்தில் உன்னை விட்டு தூரம் ஓடி போய் விடுகிற தேவன் அல்ல. ஆபத்திலே உன்னோடு கூட இணைந்து, உன்னோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிற தேவன், உன்னை காப்பாற்றுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த ஆபத்து நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபத்து காலத்தில் நீ கல்வாரி சிலுவைக்குள் உன்னை மறைத்துக் கொள். ஆபத்து காலத்திலே நீ எழுந்திரு, தேவனை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் கதறு. மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, தேவன் உன்னை விடுவிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் கலங்காதிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஆமென். இன்றைக்கு நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இன்றைக்கும் இந்த சர்வலோகத்துக்காகவும் எங்களுடைய சபையின் பிள்ளைகளுக்காகவும் ஆபத்திலே சிக்கி தவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று நீர் சொன்னீர். நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றும், எங்களோடு கூட நீர் இரும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே நாங்கள் உண்மை ஆராய்ந்து உண்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி சத்திய வசனத்தை கேட்பதற்கு நீ கொடுத்த கிருபை நடத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நிறைய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் போதுமானதாக இருக்கவும் அந்த ஆண்டவரே உடைய நன்மை நாளை முடிசூட்டப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தூரடங்கு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் நீ போதுமானவர் இருப்பீராக. இந்த இக்கட்டான நிலையிலும் தேவனாய் நீர் ஒருவரே உடைய அரண் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த கிருபைகளை தாங்கி நடத்தும் கிருபைக ஸ்தோத்திரம் தொடர்ந்து நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு புதிய மதத்தை நாங்கள் யாவரும் ஆண்டவர் உற்சாகத்தோடு காண்பதற்கு உதவித்தாரும். எல்லா வகையான காரியங்களும் தேவனே நீர் கரம் பிடித்து நடத்தவும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவில கேட்கிறோம் ஜீவோடு நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டிட கடவர். கர்த்தருங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா